காரியக்காரனுக்கும் கழகக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. காரியம் செய்கிறவன் வந்து சில விஷயங்கள் தான் பேச முடியும். கழகம் செய்கிறவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ வெளியில் நம்ம பேட்டி வெட்டி இருக்கும்போது ஒரு நாய் குலைச்சிச்சா, அந்த நாய்க்கு என்ன தெரியும்? இங்கே பேட்டி இல்லை சார், அந்த நாய்க்கு என்ன தெரியும்? இங்கே ஒரு பேட்டி போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியாது. அது மாதிரி ஒன்றும் தெரியாத ஒருத்தர் சீமானா வந்து அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க திரைப்படத்துல பயன்படுத்தி அவரை மன்னிப்பு கேட்டுதான் வாங்கியிருக்காரு. மறுபடியும் சண்டாளங்கிற வார்த்தையை சாட்டதுரமும் பேசும்போது பயன்படுத்துறாரு. சாட்டதுரமும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசி அது தப்பான வார்த்தை தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நேத்து என்ன சொல்றாரு, சண்டாளங்க வார்த்தைங்கிறது எனக்கு அப்படி ஒரு பட்டியல் தெரியாது அப்படின்னு போய் சொல்றாங்க. அது அப்பட்டமா நீ வீடியோ இவருக்கும் தெரியும், தெரிஞ்சே சண்டாளங்க வார்த்தை பாடுறாரு. அவங்க எல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வன்கொடுமை பிரச்சனை இருக்கு. நான் பேச்சு வழக்குக்கு தான் அப்படி சொன்னேன், நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது. இப்போ வந்து பரதேசி கூட பரதேசிங்கிறது ஒரு தம்புன்றாங்க. அப்புறம் வந்து சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கு போடுறாங்க. சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படின்றாங்க. சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. அதை நான் இன்னைக்கு தான் புரிந்து கொண்டேன். எங்களில் வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு செலவைடான வைக்கிறதுக்கு 100 பணக்காரர் இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அரசாங்கம் கொடுத்த முதல் அங்கீகாரத்துக்கே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மயங்கிறோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம்யா. சிஎம் வந்து இப்போ நான் உங்களுக்கு இது செய்கிறோம், நீங்கள் என்னடா பண்ணுவீங்கன்னா நாங்கள் பெரிய லெவலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு ரிசல்ட்டை காமிச்சிட்டாங்க. ஓகே, திமுக காமிச்சிருக்கு. நாங்கள் அடுத்த கோரிக்கைகள் வைக்கிறோம். இப்போதைக்கு எங்களுடைய அரசியல் இப்போ உள்ள திமுக அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்குது. ஏன் உன்னிப்பாக கவனிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வாங்கின 8% ஓட்டில் 4% அகமுடையர் இளைஞர்கள் ஓட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் டெல்டாவில் வந்து அவங்க ஓட்டு அதிகமாகிருப்பாங்க. ஆதிநாராயணன் என்பவர் அகமுடையர் சமூகத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு. சீமான் என்பவர் மலையாள கிறிஸ்தவ நாடார்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அது வந்து நாம் தமிழர் சார். இல்லை சார், அது வந்து நாம் தமிழர்னு சொல்கிறாரு. நாம் தமிழருடைய ஃபவுண்டர் யார்? கைது பண்ணி சவால் வர்றாரு. இல்லை சார், அது சொல்கிறாரு. அது எப்படி நினைனா, தேவையில்லாமல் நாய் அடித்து பிஎஸ் சுமக்க வேணாம்னு நினச்சி கவர்மெண்ட் விடுது. ஐயோ எவனை போய் தொட்டுட்டு தேவையில்லாதன்னு. அது ஆக்சுவலாக சார் விஜயலட்சுமி மேட்டரில் எதுக்குப்பா நீ அவ்வளோ பேர் 1000 பேரை கூட்டிட்டு முன்னாடி உன்னைய கூப்பிட்டு விட்டது விஜயலட்சுமி நீ கெடுத்துட்ட, இது கம்ப்ளைண்ட்டு. நான் கெடுக்கலன்னு சொல்லு அல்லது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நீ தான் வீரனாச்சே, நீ தான் புலி தேல் சிங்கம் எல்லாமே ஆச்சே, நீ தனியாக போக வேண்டியதானே. டொக்கு சந்தில் வந்து 2000 பேரை வெளியில இருந்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்து வச்சு விமர்சிக்கலாம். எந்த அரசியல் தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பது பொது மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் தான் நீதி. யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆனா அவர் திட்டங்கள் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் விமர்சிப்பது என்பது வேறு. அது யாரும் மறுக்க முடியாது. சீமானுக்கு என்ன? ஆனா இவர் இல்லை சார், சீமானுக்கு என்ன கொள்கை இருக்கு? இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல எந்த சமூகமாக இருந்தாலும் முதல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து அது முதல் பட்டதாரியாக இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கலைஞருக்கு கடமைப்பட்டவன். அவரோட பிறந்த நாள் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து அன்னை டிடிவியோட இருக்க போகும்போது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது கூட கலைஞரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதை வந்து நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் இல்லை, கலைஞர் வந்து ஒரு சகாப்தம். சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும், மருது சிறையில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் போய் நேராக பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். அடையாள அரசியல் தானே சார் முக்கியம் எல்லா இடத்துலையுமே. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை மருது சென்னையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆதிநாராயணன் அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. ரொம்ப நாள் சந்திக்கிறோம். நல்லா இருக்கேண்ணே. சரிண்ணே, கொஞ்சம் பல இடர்பாடுக்குள்ளேயே வெளியே வந்திருக்கிறீங்க. ஆமாங்க. என்ன சொல்றது, தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னோட பிரிச்சுலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம தமிழக முதல்வர் ஒரு விஷயம் அறிவிச்சிருக்காரு. அது உங்களுக்கு நீண்ட நாள் கனவோட சொல்லலாம். அதுக்கு நன்றி தெரிவித்து இன்னைக்கு மாவட்டம் முழுக்க போஸ்ட் விட்டுருக்கீங்க, பார்த்தோம், நாங்களும் செய்தியும் கொடுத்துருக்கீங்க. முதல்ல அவருடைய அறிவு எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நிலைப்படம் உங்களுக்கு நிலைப்படம் என்ன இருக்கு? அண்ணே, அதாவதுண்ணே, இந்தியாவினுடைய முதல் சுதந்திர பிரகடனம்ன்றது எழுத்து வாயிலாக பிரகடனப்படுத்தி இது எங்கள் நாடுடா,
எங்ககிட்ட நாங்கள் எதுக்கிட்ட உனக்கு வரி கட்டணும், நாங்கள் கழனி கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு உனக்கு வரி கட்டணுமா, வேணாம் சண்டை போடுவோம்டா, ஜெயிக்கிறவன் நாங்கள் தோத்துட்டா அதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்குறோம்டான்ற மனநிலையில் ஜம்புத்தீவு பிரகடனம்னு ஒரு பிரகடனத்தை எழுதி திருச்சி மலைக்கோட்டை அப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு திருச்சி விட்டா சென்னை, திருச்சியில் ஒட்டி அவனை சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை போட்டு தோற்று போயிடுறாங்க. ஒரு 543 பேரை தூக்கில் போடுறாங்க, ஒரு 75 பேரை நாடு கடத்துகிறாங்க, ஆண் வாரிசே இல்லாமல் அழிக்கிறாங்க. இந்த தியாகம் மதிக்கப்படணுன்றது வந்து கடந்த 100 வருடமாக எங்கள் முன்னோர்கள், எங்கள் பெரியப்பா ராமையா சர்வே, மீனாட்சி சுந்தரம், MS பாண்டியன் சர்வேலேருந்து வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கேள்விக்கு வந்து கலைஞர் வந்து மதுரை தெப்பக்குளத்தில் உள்ளதை செலவு வச்சு கொடுக்குறாரு. என்னடா நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கேன்றக்காக. அது மாதிரி மருது சேனைன்ற ஒரு அமைப்பு வந்ததுக்கப்புறம் எப்படின்னா எங்களுடைய பேசிக் அஜெண்டா அது. இப்போ நேற்றுக்கு நான் பேட்டியில் கூட சொல்லும்போது எப்படின்னா நாங்கள் இப்போ ஒரு கூட்டணியில் சேரப்போகும்போது மேனிஃபெஸ்டோவில் அதை சேர்க்க சொல்லுவேன். எங்கள் சிவகங்கையில் செலவு வச்சு கொடுக்குறேன். ஏன்ப்பா சென்னையில் வச்சுருக்காங்க, மதுரையில் கலைஞர் வச்சு கொடுத்துருக்காரு, திருப்பத்தூரில் வச்சு கொடுத்துருக்காங்க, அந்தந்த கவர்மெண்ட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இல்லைங்க, அவரை ஆண்ட மண்ணில் வைக்கணுங்க, அதுதான் நாங்கள் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் தங்கம் தென்னரசை சந்தித்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், நரிக்குடி முக்குளம்ன்றது அவங்க பிறந்த ஊர், அதாவது சாமானியன் எப்பொழுது சக்கரவர்த்தி ஆகிறானோ அப்போ தான் பொதுமக்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களும் தெரியும். அதுக்கு நான் நிறைய உதாரணம் கலைஞரை சொல்லியிருக்கேன். நான் கலைஞர் வந்து அப்போ தாத்தா முத்துவேல் ஐயா இருக்காங்கல்ல, கலைஞருக்கு இப்போ 100ஆண்டு விழா, அப்போ அவங்க அப்பாவுக்கு 125 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தாத்தாக்கு. அவருக்கு 125 வருஷத்தில் வந்து யாரை வச்சு அடையாளப்படுத்தப்பட்டது அந்த சமூகம், அடையாளப்படுத்தப்பட்டது அந்த குடும்பம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர், கருணாநிதி என்ற பெயர் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்படுது. அதை பின்தொடர்ச்சியாக தான் இப்போ உள்ள CM வர்றார், ஸ்டாலின் சார் வர்றாங்க. இவை அனைத்து அதே மாதிரி இருந்து இந்திய சுதந்திரத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டதுனா நம்மளோட எல்லா உரிமையும் கேட்டது, சண்டை போட்டது, சூரியன் மறையாத நாட்டுக்கு சொந்தக்காரனான வெள்ளைக்காரனை ஜெயிச்சது, உலகத்தில் ஜெயிச்சது இவங்க மட்டும்தான். சிவகங்கையை திரும்பி 1772 மீட்டுறாங்க, மீட்டுட்டு தான் 80 அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாங்க. இதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எப்படின்னா சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்கே போனாலும் சில எதிராக என்னங்கடா அது, எல்லாரும் டாக்டர் ராமதாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 10% இடஒதுக்கீடு கேட்குறாரு, அண்ணன் திருமாவளவன் கேட்டீங்கன்னா அங்கீகாரம் கேட்குறாரு, நீங்கள் மட்டும் என்னடா சிலன்னு இருக்கிறேன். இல்லைங்க, அடையாளம் அளிக்கப்படும் பொழுது அடையாளம் திரும்பி வேணும்னு சொன்னால் அரசியல் அங்கீகாரம் மட்டும்தான் அதை கொடுக்கும்ன்றதுனால எங்களோட அடையாளம் அழிஞ்சு போயிருக்குங்க, கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். நான் யூஸ்வலாக வந்து ஏடிஎம்கே கூட நல்ல சாஃப்ட்காரனாக இருக்கும்போது அவங்ககிட்டயும் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ அறிவிச்சிருவோம், பிறகு அறிவிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக சட்டசபையில் அறிவிக்கவே இல்லை. இந்த டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் நிறைய அமைப்புகள் போராடிச்சு. இதில் வந்து நாங்கள் ஒரு ஆள் இதை வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்கு. முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. மருதுவாண்டியர்களுக்கு இது கொடுக்கணும் போது எங்கே வாங்கப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்கள் 220 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறீங்க, 100 வருஷ கோரிக்கையே ஒன்று இருக்குடா. நாடிமுத்து பிள்ளை வந்து அகமுடையர் மகாசபை தலைவர், இப்போ அண்ணன் பட்டுக்கோட்டை எம்எல்ஏவாக இருந்த என் ரங்கராஜனுடைய மாமனார், அவர் பொண்ணதை அவர் கட்டியிருக்காரு. இவங்களோட அதையும் சேர்த்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு மணிமண்டபம் கொடுக்குறோம்ன்றாரு. இவை அனைத்தும் எப்படின்னா இப்போ நாங்கள் அவரை கொண்டாடுவோம். அது மாதிரி நம்மளுடைய ரெக்கார்டிக்கலாக இருக்கிறதுல எப்படின்னா ஜான்சி ராணி தான் வந்து பெண்மணிகளில் சுதந்திர பெண்மணின்றாங்க. தொடர்ந்து ஒரு வரலாற்று பிழை ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வரலாற்று பிள்ளையை யார் சரி பண்ண முடியும்? தனி மனிதனால என்னால் சரி பண்ண முடியாது. அதிகாரம் இருக்கவங்களால மட்டும். இப்போ அதிகாரம் இருக்கவங்க வந்து ரயில்வே ட்ராக்ல போகிற மாதிரி வண்டியை ஏற்றி விட்டுட்டு அது போய்கிட்டே இருக்கும். அதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு கேட் கீப்பர் இருப்பார், வேற எவனும் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு முதலமைச்சர் பார்த்து அவங்களுக்கு சென்னையில் ஒரு சிலை வைக்கிறாங்கன்னு போகும்போது சமஸ்தானத்துக்கு இங்கே 10,000 ஏக்கர் நிலம் இருக்குது, வாட் இஸ் த யூஸ்? அந்த அம்மாவுக்கு வந்து சென்னையில் செலவழிக்கிறாங்க, எங்களோட ராணிக்கு வேலு நாச்சியாருக்கு. அதை வைக்க போகும்போது அதனோட வேல்யூ கூடுது. அதை வந்து முதலமைச்சர் வந்து அதை அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. சமூகத்துக்கே உண்டான அங்கீகாரம் இல்லை சார். இது மிகப்பெரிய, அதாவது போய் நம்ம இப்போ கேட்டதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னு போகும்போது அதுக்கு நன்றி. நேற்றுக்கு ப்ரெஸ் நோட் கொடுத்துட்டேன். நான் பார்த்தோம், சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும், மருது சேனையில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் போய் நேராக பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். அடையாள அரசியல் தானே சார் முக்கியம் எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு தமிழ் சமூகத்தில் குறிப்பாக ஜான்சி ராணியை முன்னிலைப்படுத்திக் கொண்ட ஒரு வட சமூக அரசியல் ஒன்று இருக்குது, தென் சமூக அரசியல் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து சிப்பாய் கழகத்துக்கு முன்னே ஆரம்பித்தது
தமிழ்நாடு தாங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதை அங்கீகரிக்கும் விதமா அதை அங்கீகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவை ஏன் செவி கொடுக்கவில்லையா, அல்லது அது அரசியல் இருந்ததா, ஏன் இவ்வளவு தாமதம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை சார், அது அழுத பிள்ளை தான் சார் பால் குடிக்கும். இப்போ நாங்கள் 18 பட்டத்தில் இருக்கின்றது. தென் மாவட்ட அகமுடையர் வேற, வட மாவட்ட அகமுடையர் வேற, மேற்கு மண்டல அகமுடையர் வேற, டெல்டா மண்டல அகமுடையர் வேறன்றது ஒரு பார்வையே இருந்துச்சு. இதை தொடர்ச்சியாக கடந்த 5 வருஷமாக நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சண்டை போடுறாங்க எங்கள் கூட. நான் பதில் சொல்லவே மாட்டேன். நான் அதெல்லாம் கிடையாது. துளுவ வேளாளர்ன்றது எங்களோட பட்டம். ஏன் எங்களுக்கு உண்டான கேஸ்ட் வந்து அகமுடையர்ந்தே இருக்கோம். அன்னை பொண்ணு அதான் இப்போ தேவரில் 3 பட்டம் இருக்குது, உடையாரில் 3 பட்டம் இருக்குது, முதலியாரில் 3 பட்டம் இருக்குது. 3 வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் நாங்கள் வேறன்னு சொல்லி இவை அனைத்துமே அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வர்றதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. போன கவர்மெண்ட்டில் சொல்ல போகும்போது எப்படின்னா அதை அவங்க எப்படின்னா கடந்து போயிட்டாங்க. அதான் திருப்பத்தூரில் வச்சு கொடுத்துட்டோம்லன்றது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கலைஞருக்கு ஏன் தமிழ்நாடு பூரா செலவிக்கிறாங்க? இப்போ பெண்களுக்கு சொத்துரிமைன்றது அவர் கொடுத்தாருன்றாங்க. இலவச மின்சாரம் கொடுத்தார். அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு வந்து லூம்ஸுக்கெலாம் வந்து இலவச மின்சாரம் கொடுத்துருக்காருன்றாங்க. பட்டதாரி ஃபர்ஸ்ட் என்டர்பிரனர்னு வாங்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிடிஎம்எஸ்ன்னு சொல்லுது, முதல் பட்டதாரியை செலக்ட் ஆகிறவனோட செலவு புறாதி நான் ஏற்றுக்கிறேன்டாரு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் உட்பட அதான் சொல்கிறேன் சார். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்றது இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிரிவினருக்கு சொல்லுதுல, அதை வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முதலே அவர் சொல்லிடுறாரு. எல்லா பொருளாதாரத்தில் வீக்கானவங்க எல்லாத்துலேயுமே பொருளாதாரத்தில் வீக்கானவங்க தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃபில் எந்த சமூகமாக இருந்தாலும் முதல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து அது முதல் பட்டதாரியாக இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கலைஞருக்கு கடமைப்பட்டவன். அவரோட பிறந்த நாள் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து அன்னை டிடிவியோட இருக்க போகும்போது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது கூட கலைஞரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதை வந்து நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் இல்லை கலைஞர்ன்றது ஒரு சகாப்தம். அது மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மாவை சொல்லும்போது அவங்களே ஒரு சகாப்தம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தம்ப்லைன் இருக்கியா. அது வந்து கலைஞர் வந்து எல்லாம் அதுக்கு தான் காரணமே சொன்னது. நான் மருதுபாண்டியர்கள் கடைக்கு ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து மன்னனானதுனால அரண்மனையை திறந்து போட்டிருக்காங்க. ஆட்சி அதிகாரம்ன்றது இன்னைக்கு வரையும் இப்போ வைகையில் தண்ணி ஓனால் எப்படி தெப்பக்குளத்தில் வந்து தண்ணி கிடையாது. வைகை வந்து 25 அடி பள்ளத்தில் இருக்குது. தெப்பக்குளம்ன்றது மேலே இருக்குது. அது தண்ணி விழுகிறத பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 அடி உயரத்தில் இருக்கும். தண்ணி எப்படி அங்கே வந்து விழுகுது? எல்லா கம்மாயும் எப்படி நிறைஞ்சிச்சு? வைகை ஏன் போய் கடலில் சேரலை? ஏன் கம்மாயில் எல்லா கம்மாய்க்கும் பிரித்து விட்றாங்கன்னா இவை அனைத்துமே இவர்களுடைய நீர் மேலாண்மை அரசாட்சிக்கினோட ஒரு அடையாளம். இதே மாதிரி கலைஞருமே ஒரு கடைக்கோடி குடும்பத்திலேருந்து வந்து ஒரு 70 வருஷ அரசியலில் என்னென்ன இப்போ நான் என்ன கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் சார். இப்போ என்கிட்ட கேட்டால் நீங்கள் நடப்பு சம்பவத்தை வச்சுக்காக கேட்குறேன். இவ்வளவு புகழ்றீங்க, கலைஞர் இவ்வளோ செஞ்சுக்கான்றீங்க. ஆனால் போகிற போக்கில் வளர்ந்து வரக்கூடிய சீமான் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதினு விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க சார். அதாவது திரும்பவோட இன்னைக்கு அது அனாகரத்தின் உச்சம்னு விமர்சிக்கிறாங்க. எல்லா அரசியல் தலைவரும் கண்டிச்சிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான இல்லை சார். அதாவது நான் உங்களோட பேட்டிகளே பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். திரைத்துறையில் இருந்த சீமான் வந்து நல்ல கதாசிரியர், பரவாயில்லாத டைரக்டர், நல்ல டைரக்டர்லாம் கிடையாது, நல்ல கதாசிரியர். அதாவது இட் மீன்ஸ் வசனம் எழுதக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட போயிட்டு இந்த நாட்டு நடப்பு நாட்டு தலைவர்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பழைய பேட்டியில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஜாதி சங்க தலைவர். என்கிட்ட வந்து என்னை எல்லாருமே இப்போ அன்னை திருமாவளவன்லேருந்து அன்னை ஜான் பாண்டியன்லேருந்து இப்போ என் மேலே தாக்கப்பட்டவருக்கு வந்து இபிஎஸ் அவர் கூட நான் கூட்டணியில் இருந்து அது மாதிரி தானார். எனக்கு எதிர் கூட்டணியில் இருந்தார் அன்னை ஜான் பாண்டியன். ஓபிஎஸ் வந்து நான் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவேன். அவர் அந்த கூட்டணியிலேருந்து எல்லாருமே எனக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஜெனரஸ் ஆக்டிவிட்டீஸில் இருப்பேன் எப்போவுமே. எனக்கு வந்து சோசியல் இன்ஜினியரிங் எனக்கு முக்கியம்னு நான் நினைப்பேன். சீமான் வந்து 2009 ஆரம்பித்ததுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரப்போகும்போது வந்தாலும் இப்போ வரையும் அவருடைய நோக்கம் வந்து வெற்றி என்பது பெரிய நோக்கம் கிடையாது. இந்த அதாவது தமிழ் சமூகம் அல்லது தமிழ்நாட்டுக்கு அல்லது தமிழருக்கு அல்லது அவரை சேர்ந்த மலையாளிகளுக்கு நன்மை செய்யணுன்றது அவரோட நோக்கம் கிடையாது. அவருக்கு வந்து தனி மனித பெனிஃபிட்டுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள். நான் இப்போ ஒரு ஆக்சுவலாக 110 நாள் வந்து ஜெயிலில் இருந்தேன் சார். நான் இப்போ அரெஸ்ட் ஆனதுக்கு அதை எப்படி நினைக்கிறேன், நான் அட்மிட் பண்ணி அரெஸ்ட் ஆகிறேன். நீங்கள் வந்து ஆதிநாராயணன் ஒரு அஜிடேஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதிர்த்தரப்பு நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணு, அவன் மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் சொன்னால் கூட எங்க ஆஸ் பர் த லா என்ன கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது, ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்கிறான்னா எஃப்ஐஆர் போடியா,
அதை அப்புறம் விசாரியான்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்கோம், நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறோன்றாங்க. நான் அதை வந்து நீதிமன்றத்தின் மூலமாக வெளியில் வர்ற மாதிரியான material. இந்த 120 நாளில் வந்து ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துருந்துருக்கு. இப்போ வந்து இடைத்தேர்தல் வந்துருந்துருக்கு. இடைத்தேர்தலில் தான் வந்து எப்படின்னா பெரிய ஆள் மேலே கூட சண்டை போட்டு பெரிய ஆளை கெட்ட வார்த்தையில் திட்டுனா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதை வந்து நம்ம சண்டை போடக்கூடாது அவங்களோட. இப்போ நம்ம சிஎம் வந்து ஏதாவது அதுக்கு அவங்க அப்பாவை தானே அவர் பேசியிருக்காரு. ஆமா, எந்த ரியாக்ட் பண்ணல. உதயநிதி சார் வந்து அவங்க தாத்தாவை தானே பேசியிருக்காங்க. ரியாக்ட் பண்ணல. அவர் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி, இவங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரி. ஆனா நேற்று முதல் முறையா கீதா இல்லை, இவங்கெல்லாம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவங்க அமைச்சர் தானே. அமைச்சர் அவங்க வந்து ஜஸ்ட் இது வந்து என்னடா இதுவே தேவை சார், இதுவே சொல்லக்கூடாது சார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சாதாரணமாக என்ன நினச்சேன்னா அந்த கட்சி வந்து ஓட்டு குறையும்னு நினச்சேன். ஒரு ஏன்னா விமர்சிக்கலாம், ஆ. எந்த அரசியல் தலைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பது பொது விதி, மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் அதான் நிதி, யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஆனா அவர் திட்டங்கள் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் விமர்சிப்பது என்பது வேறு, அதை யாரும் மறுக்க முடியாது. சீமானுக்கு என்ன ஆனா கொள்கை? இவர் இல்ல சார், சீமானுக்கு என்ன கொள்கை இருக்கு? அவர் அதான் எடப்பாடி பழனிசாமி என்பவர் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். ஜெயலலிதா என்பவர் முன்னாள் முதலமைச்சர். அவங்க கூட இந்த மாதிரிலாம் சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இவர்கள்லாம் விமர்சிக்கிறதுக்குண்டான அருகதை உள்ளவர்கள். ஆனா இப்போ ஏடிஎம்கேல இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து 52% ஓட்டு வாங்க சொன்னீங்கன்னா அது தனிப்பட்ட ஜெயலலிதா என்ற பிம்பத்திற்காகவும் இரட்டலை என்பதற்காக அதிமுகவும் கிடைத்த ஒரு அங்கீகாரம். நாம் தமிழர் கட்சி சீமான் இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கியிருக்காருல, அது வந்து சீமானுக்காக கிடைச்ச ஓட்டா கிடையாது. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன், அவர் சொல்லட்டும் சார், அவர் 1000 சொல்லட்டும். அவர் வந்து கலைஞரை கூட சண்டாளன்றாப்பனா அது உண்மையா கிடையாதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் வந்து சிவகங்கையில் எழிலரசின்னு ஒரு கேண்டிடேட் போட்டார். சிவகங்கை மாவட்டம் என்பது முதல் பெரும்பான்மை என்பது அகமுடையார், இரண்டாவது பெரும்பான்மை என்பது கல்லர், மூன்றாவது பெரும்பான்மை என்பது கோனார், நான்காவது பெரும்பான்மை மூன்றாவதுல முத்திரையன் சேர்ந்து வந்துடுறாங்க. இதில் வந்து யாராவதுனா எந்த கட்சியுமே அகமுடையாருக்கு கொடுக்கல. எழிலரசி என்பவர்கள் தஞ்சாவூர் டெல்டாவை சேர்ந்தவங்க, அவங்கள கொண்டு வந்து கேண்டிடேட் பாடுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன அவங்களே ஒரு கியூப்ஸ் உண்டானாங்க. தேவநாதன் யாதவ் என்பவர் கோனார், கோனார்கள் அனைவரும் கோனாருக்கு போட்டாங்க. அவமுடையர்கள் யாரு கடா ஓட்டு போடுவீங்கன்னு போது ஓட்டு அப்படியே டைவர்ட் ஆகுது. இவை அனைத்துமே எப்படின்னா அந்த நிமிஷத்துக்கு கேண்டிடேட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே இப்போ காளியம்மாள் வாங்குச்சுல சார், காளியம்மாள் ஓட்டு வந்து காளியம்மாளுக்காக கிடைச்சதா சீமானுக்காக கிடைச்சதா நீங்க சொல்லுங்க. காளியம்மாளுக்கு உண்டு. இன்னைக்கு இப்போ கலைஞரை பத்தி கண்ணாபனான்னு பேசுறாருல, சாட்டை துரைமுருகன் ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஓட்டு வாங்கினார்னா அது சாட்டை துரைமுருகனுக்கா சீமானுக்காகதா? சாட்டை துரைமுருகனுக்கானதே. இவை அனைத்துமே இப்போ கல்யாண சுந்தரம் நின்று ஓட்டு வாங்கினாரு. இந்த மாதிரியான ஆட்கள் வாங்கினதெல்லாம் ஐக்கான ஆட்களை சொல்றது சரி இல்ல சார். சொல்லும்போது போன டைம் நின்னாலும் இந்த டைம் யார் நின்னா? இப்போ நான் இந்த ஏரியாவில் நிற்கிறேன்னு சொன்னால் அது வந்து என்னுடைய பேஸ் வேல்யூ. எல்லா காலகட்டத்திலையும் ஒரு 15% 20% பொதுமக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வர்றது யாராவே இது பேய் இது பெசாசு அல்லது இவன் பிடிச்சவன் இது பிடிக்காதவன்னு ஒரு மனநிலையில் இருக்காங்க. புதுசாக ஒரு ஆளை வரப்போகும்போது இவன் நல்லவனாக இருப்பானோ அப்படின்னு போடுறதுக்குனே ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. நேரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கட்சி பிரித்து வாங்குறது இருக்குது. அவர் விஜயகாந்த் சார் வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே அவர் வந்து 10% ஓட்டு வாங்கிடுறாரு. அப்புறம் 14% வரையும் போகிறாரு. அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, கட்சி தெரிஞ்சுக்கிட்டே வருது. இந்த ஓட்டு எங்கே போகும்? யாருக்காவது ஒருத்தருக்கு போடணும்னு போகும்போது இயற்கையாக வந்து இந்த வசனகர்த்தாக்களை யங்ஸ்டர்ஸ் முதல் நிலை ஓட்டு போடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரோல் பண்ணாலும் கூட கேண்டிடேட் நல்லா இல்லை. இப்போ நீங்கள் வந்து அறக்கழகம் தவம்ன்றவர் வந்து உங்களோட நேர்மைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் என்னோட இப்போ எங்கள் சமூகத்தில் 50% வந்து என்னை விரும்புகிறேன், 25% பயப்படுறேன், கோழையாக இருக்கேன், 25% வந்து மிகப்பெரிய அயோக்கியனாக இருக்காங்க. அவங்க அந்த அயோக்கியங்கிட்ட போய் கேட்கக்கூடாது, ஆதிநாராயணன் யாரான்ற மாதிரி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டர்ஸில் இவர் வாங்கின 8% ஓட்டுன்றது அது ஒரு வேக்கண்டான இடத்த வந்து யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் இளைஞர்கள் போடுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஆளுங்கட்சியில் இப்போ அந்த ஒரு அரசியல் அசுர வளர்ச்சியாக்குறது தான் இப்படி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டான் இருக்குல்ல. அதான் விமர்சனத்தை என்னன்னா அது ஒரு பாடல், அந்த பாடல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பாடல் கிடையாது, முறையாக வெளியிடப்பட்ட பாடலும் கிடையாது, ஒருத்தர் கொச்சப்படுத்த வேண்டுமா எழுதிய ஒரு பாடல். ஆனா அந்த பாடலை சாட்டையை நீ என்னடா நீ வந்து புல்ல பூச்சி பிடிக்கிறல புளியை பிடிச்சி பாரு அப்படின்னு அவர் அந்த பாட்டை பாடுறாருல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? சாட்டை துரைமுருகன் வந்து சீமானை விட பெரிய ஆள் சாட்டை துரைமுருகன் தான். சீமான் எப்படின்னா ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் இருப்பாங்க,
முதல்ல குத்து விழுகிறதெல்லாம் அவனுக்கு குத்து விழுவோம். முன்கள பணியாளர்கள் மாதிரி அவங்க அடி வாங்கி செத்துருவாங்க. இவனுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து பிள்ளை பூச்சி புலி பூச்சி ஈச்சி எல்லாம் சொல்லுவாங்க. விஜயலட்சுமி மேட்டரில் எதுக்கு பண்ணி அவ்வளோ பேர் 1000 பேரை கூட்டிட்டு முன்னாடி உன்னைய கூப்பிட்டு விட்டது விஜயலட்சுமி நீ கெடுத்துட்ட, இது கம்ப்ளைண்ட்டு. நான் கெடுக்கலைன்னு சொல்லு அல்லது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நீ தான் வீரனாச்சே, நீ தான் புலி தேல் சிங்கம் எல்லாமே ஆச்சே, நீ தனியாக போக வேண்டியதானே. டொக்கு சந்தில் வந்து 2000 பேரை வெளியில இருந்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்து வச்சு பண்ணியிருக்காரு. நான் இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரோட்டுக்கு வந்து போராடுற நாம் தமிழர் கட்சிக்காரையும் அதிகபட்சம் இருந்தால் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் அப்படின்னா இந்த இவரோட பேட்டிக்கு பின்னாடி நின்று சிரிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. வேற யாருமே வந்து இப்போ திமுகவில் உள்ள ஒருத்தனும் கலைஞர்ன்றாங்க. அதிமுகவில் வந்து ஒரே ஒருத்தர் தான் ஜெயலலிதான்றாங்க. அதிமுகவில் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஜெயலலிதா. திமுக உள்ள எல்லாரும் கலைஞர் ரோட்டுக்கு வந்துருவாங்க. நீங்கள் மறுக்க முடியாது. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் வந்து போராடுவாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து போராடுவாங்களா? இப்போ எங்களுக்கு என்னை இதுன்ற அன்னைக்கு 10 நிமிஷத்துல கைது பண்ணு சவால் வர்றாரு. இல்லை சார், அது சொல்கிறாரு. அது எப்படி நினைனா தேவையில்லாமல் நாய் அடித்து பிஏ சுமக்க வேணாம்னு நினச்சிட்டு கவர்மெண்ட் விடுது. ஐயோ இவனை போய் தொட்டுட்டு தேவையில்லாதன்னு. அது ஆக்சுவலாக சார் லீகலான ஆக்ஷன்ஸ் 100 விஷயம் இருக்குது சார். அவங்க மேலே எடுக்கிறதுக்கு 100 கம்ப்ளைண்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. எய்தர் அதாவது பக்கத்தில் போனால் டம்முன்னு காலில் விழுந்துடுறாங்க, யாராவது ஒருத்தர் மூலமாக விழுந்துடுறாங்க. தெரிஞ்ச ஒன்று சமூக ரீதியாக விழுந்துடுறாங்க. சம்பவம் அப்படி இல்லை, பெரிய அளவு ரியாக்ட் ஆயிருக்கு. இல்லை சார், ரியாக்ட் ஆகிருக்கு. நடவடிக்கை என்பது வந்து இப்போ என்னை கைது பண்ணி சார் அவங்க நான் பழைய பெட்டிகளில் சொன்னது ஏன் இல்லை, உங்களுடைய பேச்சுக்கு நானும் தொடர்ந்து பார்க்குறேன். உங்களுடைய பேச்சுக்கு தொடர்ந்து ரியாக்ட் பண்ணுறாரு, பயக்கிறாங்கிறதுல எனக்கு மார்க் கிடையாது. அதன் மூலமா என்னையும் விரட்டினாங்க இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கே நான் உங்கள் பேட்டியில் சொல்லியிருக்கேன் சார், அகமுடையர் சமூகம் என்பது அறிவார்ந்த சமூகம். நான் வந்து எல்லா சமூகமும் அறிவார்ந்ததே. நான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து அறிவானான்னு. அகமுடைய சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம். பகுத்தறிவு கொள்கைகள் அது இதுன்னு சொல்லி பதவிகள்லேயே இருந்தே வந்திருந்திருக்காங்க. அரசியல் நோக்கத்தில் வரப்போகும்போது எப்படின்னா புதுசாக இவங்க வந்து அதாவது இவங்க பேசுகிற பேச்சு பூராமே ஆகாத பேச்சு பேசுகிறாங்க. நாளைக்கு காலையில் அமெரிக்க ஜனாதிபதி அன்னையாக ஆக போகிறேன், கனடா நாட்டுக்கு போனால் என் கையெழுத்து போட்ட லெட்ரு இருந்தால் விசா தேவையில்லை அங்கீகரிக்கணும். இதெல்லாம் மெண்டல்ன்றது தெரியுமில்ல சார். எங்காலுக்கே மெண்டல்லாம் தெரியுது. சரி, என்னடா லூசு பையனத்தையே பேசி தொலை விட்றான்ற மாதிரி நினைச்சாலும் கூட பட் ஆனால் அது காது கொடுத்து கேட்குறாங்க. இந்த புதுசாக வரக்கூடிய ஆட்களை கவர்ற மாதிரின்னு சொன்னால் இப்போ திமுகவில் வந்து யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அவர் பைத்தியக்காரனோட வச்சுக்குவோம், மெண்டலோட வச்சுக்குவோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இளைஞர்களை போய் கொண்டு சேர்க்குது. அப்போ அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டிய சமூக அக்கறை உங்களுக்கு வேணும்ல? இல்லை சார், நெகட்டிவான விஷயங்கள் எப்பவுமே வேகமாக போய் சேரும். வதந்தி ஏரோப்ளேனில் போகுமா, உண்மை நடந்து வரும்னு சொல்லி சொல்கிறதே நிஜம். அண்ணன் திருமாவளவன் என்ன ஓட் பர்சன்டேஜ்னே தெரியல சார். சரி, ஆனால் அவர்கிட்ட 2 MP 4 MLA இருக்காங்க சார். வன்னியரில் 5 வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. இல்லை சார், அவர் என்னன்னு தெரியல. புரியுது. அவர் வந்து அவர் 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு போகும்போது அவரோட ஓட் பர்சன்டேஜே தெரியாது. இவர் வாங்கின எட்டுன உயரத்தை நீ ஏன்டா எட்டலை, இப்போ வரையும் ஏன் எட்டலை? ஏன் வார்டு 120 பேர் ஓட்டு போட்டால் வார்டு கவுன்சிலர், வார்டு மெம்பர், இதில் கிராமத்தில் நீ ஏன் ஒரு மெம்பர் கூட ஆகலை? இவை அனைத்தையும் உன்னுடைய சுயநலத்துக்காக, அண்ணனுடைய சீமானனுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கலைஞர் இதெல்லாம் செய்தாருன்றீங்க. அவர் கொச்சைப்படுத்துறது மட்டுமல்ல, ஒரு இது நாள் வரை கலைஞர் வந்து கருணாநிதி வந்து வந்த பிறகுதான் வந்து தீங்கே தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிச்சுக்கிறார் இல்லையா? நீங்கள் பல விஷயம் இல்லை எதிர்கட்சின்றதுனால சார். அதாவது இதை கேள்வி கேட்குறதா இருந்தால் இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தலை? அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்க போகும்போது எதையுமே நினச்ச மாதிரிலாம் நடத்த முடியாது. காரியக்காரனுக்கும் கழகக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. காரியம் செய்கிறவன் வந்து சில விஷயங்கள் தான் பேச முடியும். கழகம் செய்கிறவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ வெளியில் நம்ம பேட்டி இருக்கும்போது ஒரு நாய் குலைச்சிச்சா, அந்த நாய்க்கு என்ன தெரியும்? இங்கே பேட்டி இல்லை சார், அந்த நாய்க்கு என்ன தெரியும்? இங்கே ஒரு பேட்டி போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியாது. அது மாதிரி ஒன்றும் தெரியாத ஒருத்தர் சீமானா வந்து இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது சார். ஒரு சமூகத்துல ஒரு அதிர்வலை ஏற்படுதுல்ல, அதை எப்படி பேசாம? அதிர்வலைன்றது வந்து இப்போ வடிவேலுடைய காமெடி வந்து 10 கோடி பேருமே ரசிக்கிறாங்கண்ணே சார். அவரால் அண்ணனால் ஒரு MLA ஆக முடியாது. அவர் வரவும் மாட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இவன் பேசுகிற பேச்சை, இந்த ஆள் பேசுகிற பேச்சை ரசிக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து ஒன்றும் நடவடிக்கை எடுத்து ஒன்றும் இல்லைடா, நீ இப்போ எப்போ ஏதாச்சும் வந்து சொல்லு, இறந்து போன ஒருத்தரை இப்படிலாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எங்களை சொல்லு, நான் தான் இருக்கேன்ல, என்னையே சொல்லப்பா அப்படின்ற கணக்குக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். அரசியல்வாதி வேறு, சினிமா நடிகன் என்பவன் வேறு,
வசனகர்த்தா என்பவன் வேறு. வசனகர்த்தா சீமான் சொல்லக்கூடிய விஷயம் ஏதேனும் ஒரே ஒரு விஷயம் நடைமுறைக்கு சாத்தியமானதை நீங்கள் வேற என்னையை விட்டுடுங்க, வேற யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா கூட இல்லைன்னுவாங்க. கெட்ட வார்த்தையில் திட்டுறேன் போது அதை வந்து தவிர்க்கலாம் முடியாது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்பூர்வமான வார்த்தை மட்டும் இல்ல, இது வந்து வன்கொடுமை சட்டம் பாயிற அளவுக்கு ஒரு சண்டாளங்கிற வார்த்தை அவர் திரைப்படத்துல பயன்படுத்தி அவரு மன்னிப்பு கேட்டு தான் வாங்கியிருக்காரு. மறுபடியும் சண்டாளங்கிற வார்த்தையை சாட்டதுரமும் பேசும்போது பயன்படுத்துறாரு. சாட்டதுரமும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசி அது தப்பான வார்த்தை தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நேத்து என்ன சொல்றாரு, சண்டாளன் வார்த்தைங்கிறது எனக்கு அப்படி ஒரு பட்டியல் தெரியாது அப்படின்னு போய் சொல்றாங்க. அது அப்பட்டமா நீ வீடியோ எழுதிச்சு, இவருக்கும் தெரியும், தெரிஞ்சே சண்டாளன் வார்த்தை பாடுறாரு. அவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையை அவங்கள திட்டிட்டு அப்படின்னு இவர் சொன்னாருன்றாங்க. அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாரு. யாருக்கு பிக் பாஸ் அவரு? சீமான் வந்து யாருக்கு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி இடும்போன கார்த்தி சொன்னாருன்னு இவங்க ஒருத்தர் இன்னொருத்தனை மாட்டி விடுற லெவல்லே இருக்காங்க. இது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்துக்கிற வேண்டியது சார். இப்படி போன்றவர்களும் ஆதரிக்கிறாங்களா, கருத்து சுதந்திரம் சொல்றாங்களா? இல்லை, கருத்து சுதந்திரம்ன்றது இப்போ இந்த இவர் பேசுனதை இதே சண்டாளன்னு சொல்றாங்கய்யா அப்படி சொல்றாரு, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவர் இல்லைன்னு சொல்லுவார். அது வந்து ஆக்சுவலாக எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றாதான் சார் சேருவாங்க எப்போவுமே. நடவடிக்கைகள்ன்றது வந்து இப்போ இதில் சாட்டை துறைமுறைலாம் தொட்டுருக்கக்கூடாது சார், சீமானதே அதான் இருக்கணும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் சார். சீமான் எப்படி சார் விஜயலட்சுமி கேஸில் விட்டாங்க, ஏன் விட்டாங்க? அந்த மேலே எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் அந்த பொம்பளை சொல்லிக்கிட்டே இருக்குது, அது அந்த நடவடிக்கை எடுத்துக்கணும்ல சார். அதை எடுத்தால் தானே அது நியாயமான. அந்த அம்மாவும் திரும்ப வாபஸ் வாங்கிடுறாங்கல்ல, போட்ட உடனே எடுத்த சார் கொடுத்த கம்ப்ளைண்ட் ரெண்டாவது நீ போய் கோர்ட்டில் வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்னு நம்பும்போது அது ரொம்ப பெரிய. இதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குல்ல சார். இந்த பொம்பளை விட்டுருங்க சார், அவர் ஏற்கனவே வளசரவாகத்தில் குடியிருந்தார்ல, அங்கே என்ன தொழில் பண்ணார் அண்ணே? என்ன சொல்றீங்க? என்னங்க தொழில் பண்ணாரு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சு சினிமா அரசியல் தெரியுது. அரசியல் 2009 அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் உள்ள எஃப்ஐஆர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் நடவடிக்கை எடுங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்கல்ல, நடவடிக்கை எடுங்க. இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இவன் ரொம்ப மற்ற ஆளுகளெல்லாம் செக் பண்ணுறீங்க, நீங்கள் சொத்து டீட்டெயிலாம் செக் பண்ணுறீங்க. உனக்கு எப்படியா வந்துச்சுன்றதை கேளுங்க. இவங்க பேசுகிறது நான் அவரை போய் பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன், அவர் கூட சேர்ந்து PK 47 வச்சு சுட்டேன், 74 வச்சு சுட்டேன், அதெல்லாம் சொல்கிறாங்க. ரெக்கார்டு கொடுத்தா எப்படா பண்ணுனேன், என்ன பண்ணுன்னு ரெக்கார்டு கொடுங்க. டீட்டெயில்ஸ் ஆர் டெவில்ஸ். அரசாங்கம் நினச்சிச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் எப்போவுமே. இப்போ தமிழ் சமூகம் நாங்கள் தான் சார் தமிழ் சமூகம், அவர் கிடையாது. நான் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிள் லாஜிக் ஒன்று சொல்கிறேன். அவர் பேர் அது கலைஞரனுடைய பேனா வைக்க போகும்போது மேடையில் என்ன சொன்னேன், உடப்பம்ல இப்போ வச்சு முடிச்சிட்டாங்கல்ல, அதில் வந்து இராணுவ கட்டுப்பாடு எதுவும் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது போலீஸ் 24 hours 24/7 எதுவும் போலீஸ் இருக்கா? ஒரே ஒரு செங்கலை போய் நீ ஏற்றுவா, செங்கல் வெளியில் வாசலில் இருக்க செங்கல். நீ போய் பேனா கட்டெல்லாம் போகலாம் வேணாம், அந்த இதில் முன்னாடி இருக்க ஒரே ஒரு செங்கலை மட்டும் நீ எடுத்துவா, பார்த்துக்குவோம். ஒன்று பக்கத்தில் பிரச்சனை வர போகும்போது டம்முன்னு காலில் விழுந்து இவரை தமிழ் சமூகம் முன்னேறினது, நான் முன்னேறினதே திராவிடத்தினால தான், நான் முன்னேறினதே வந்து திமுகனால தான், மேடை பேச்சு கலைஞர்னால தான் ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆமாம், அதில் இது ஒரு கருத்து. இது வந்து இதுவுமே மாற்றத்துக்கு உட்பட்டது நடவடிக்கை இருந்தால். நடவடிக்கைன்றது நீங்கள் இதுக்கே எடுக்க தேவையில்லை சார், அவர் மேலே உள்ள பழைய குற்றச்சாட்டுகளுக்கு எடுங்க சார், போதும் சார். ஆதிநாராயணன் என்பவர் அகமுடையர் சமூகத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு, சீமான் என்பவர் மலையாள கிறிஸ்தவ நாடார்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அது வந்து நாம் தமிழர் சார், இல்லை சார், அது வந்து நாம் தமிழர்னு சொல்கிறாரு. நாம் தமிழரனுடைய ஃபவுண்டர் யார்? சிவந்தி ஆதித்யநாத். அதை வாங்கினது யார்? புதுக்கோட்டை முத்துக்குமார். இவர் வந்து தலைவர் கிடையாது, முதல்ல இவர் ஈஸியாக தலைமை ஒருங்கிணைப்பாளர், நிறுவனரோ தலைவரோ கிடையாது. தலைவர் வந்து அவர் புதுக்கோட்டை முத்துக்குமார் வந்து கொல்லப்படுகிறார். அதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? சட்டபூர்வமான நடவடிக்கை என்ன? அதில் சிக்கல் நிறையா இருக்குது. இல்லை சார், நீ உன் கட்சிக்கு நாம் தமிழனுடைய தலைவரே அவர் தானே. ஆனால் அவர் அது எந்த நடவடிக்கை எடுக்க என்ன செஞ்சாரு, என்ன பேசினாரு, என்ன நினைவு நாள் கொண்டாடினாரு, அவருக்காக என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? அரவிந்த் கெஜ்ரிவால் 19 ஆரம்பிச்சு 9 ஆரம்பிச்சு 12 ஆட்சிக்கு வந்துட்டாரு சார், கண்டினியூஸ் ஆட்சியில் இருக்காரு சார். பஞ்சாப்ல அது வந்து பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க சார், டெல்லியில் இருக்காங்க சார், அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க சார். தெலுங்கானாவில் சந்திரசேகர் 13 ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு சார், 10 வருஷம் இருக்கார் சார். ஜெகன்மோகன் ரெட்டி 16 ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடிச்சி 5 வருஷம் இருந்துறாரு சார். நீ 2009 டில் டேட் வரைக்கும் இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ கலைஞரை பற்றி சொல்லக்கூடியதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. விமர்சனங்களும் கூட இருந்தாலும் கூட தரம் தாழ்ந்த விமர்சனம் தேவையில்லை. அவர் ஹீஸ் ஏ ஐகான். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அவர் ஒரு சகாப்தம். அவரை இவ்வளோ தூரத்துக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து நம்ம கண்ணா அப்படின்னா நீங்கள் உட்காந்து திட்டம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பெரிய ஆளாக அவன் டெல்லியில் யார் அவன் கேள்வி வைப்பாங்க. அதே மாதிரி இவர் இப்போ பேசக்கூடிய விஷயத்த யாரான்னு கேட்குறாங்க.
அவங்க கட்சியிலே அதை ஒத்துக்க மாட்டாங்க சார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்கள், இது என்னடா அது இழுத்து விட்டு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஓகே, அது நடவடிக்கை எடுத்தால் சரியாகும் சார். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு அரசியல், இப்போ இந்த 2024 அரசியல் ஒரு நிலைப்படுத்தீங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. இப்போ உங்களுடைய கனவு லட்சியம் சொல்வது என்னதான், குறைஞ்சபட்சம் முதல் டார்கெட் வந்து சிலை, ஆமாம் அதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் அரசு நிலைப்பாட்டை எதுவும் மாற்றம் இருக்கிறதா? எப்படி சார்? நாங்கள் 2024 வந்து அண்ணன் ஏடிஎம்கே கூட வந்து ஆமாம் அரசியல் கூட்டணி, எனக்கு ராமநாதபுரம் தொகுதி எனக்கு ஒதுக்கி இருந்தாங்க. சரி, இந்த பிரச்சனையானவொடனே எலெக்ஷன் நிற்க முடியாதுன்றதுனால எனக்கு சீட்டு கொடுக்கல. இது வந்து தேர்தல் நேர கூட்டணி. இப்போ அவங்களோட எனக்கு எந்த விதமான வருத்தங்கள்லாம் கிடையாது. இந்த சங்கமே ஆப்ரஹாம் லிங்கம் ஃபார் பீப்புள் பை பீப்புள் என்ற மாதிரி இது வந்து அகமுடையர்கள் நலனுக்காக, அகமுடையர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. முன்னேற்றம்ன்றது எப்போ வரும்? பீஸ்ஃபுல் லைஃப் இருந்தால் தான் வரும். எப்போ பீஸ்ஃபுல் லைஃப் வரும்? எல்லா சமூகத்துக்கூட இணக்கமாக இருந்தால் தான் வரும். அப்போ எப்போ இணக்கமாக இருப்போம்? அவங்களுடைய உள்ள பெரியோர்களையும் நான் போற்றணும். எங்கள் அப்பாவை கொண்டாடுற மாதிரி அவங்களையும் கொண்டாடணுன்ற மாதிரி அது வந்து தொடர்ந்து எல்லா சமூகத்துக்கும் கூடயும் நல்ல ஒரு நட்பு உணர்வுகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சார். எங்களுக்கு தேவையான, இப்போ எங்களுக்கு ஒரு அகமுடையர் கார்பரேஷன்ஸு, இப்போ எங்களில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான் இருந்திருக்காங்க. அடையாள அரசியல் அவங்க. இப்போ பச்சையப்ப முதலியார், கல்வி வள்ளல்ன்றத பச்சையப்ப முதலியார் தான். ஆற்காடு ரெட்டையர்கள் அவங்க வந்து இப்போ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய தலைவர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய டீன் சாகுறது வரைக்குமே இருந்திருக்காங்க, டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. சென்னை சென்ட்ரலுக்கும் இப்போ உள்ள மெட்ரோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமசாமி முதலியார் சத்திரம்னே இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இடிச்சிருப்பாங்க. மற்ற எல்லாமே டெவலப் ஆகிருந்திருக்கும். சென்ட்ரல் ஜெயிலுக்கு இடம் கொடுத்தவங்க. இப்படிப்பட்டவங்களை பற்றி ஒரு அடையாள அரசியல்ன்றது நாளைக்கு சிஎம்ஐ போய் பார்த்து நல்ல இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நாங்கள் கேட்டு எங்களால் வாங்க முடியும். எங்களுக்கு என்ன தேவையோ ஒரு விஷயம் சொல்ல முடியும். இப்போ வன்னியர்களுக்கு கேட்குறதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கார், ஒரு கட்சி இருக்குது, பாமர மக்கள் கட்சி. ஆதி திராவிடர்கள் கேட்குறதுக்கு அண்ணன் இருக்காங்க, அன்னை திருமாவளவன் இருக்காரு. அருந்ததியர் கேட்குறதுக்கு அன்னை நாகை திருவள்ளுவன் இருக்காரு. கொங்கு ஈஸ்வரன் கவுண்டர்களுக்கு கேட்குறதுக்கு இருக்காரு. ஒருத்தருக்கும் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இந்த கலர் மரவராகமுடையருக்கு கேட்குறதுக்கு சவுண்டான ஒரு ஆளுக இல்லை. இப்போ மருதுசேனை வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. நாங்கள் சென்னையில் சிலை கட்டம் வச்சு கொடுத்துட்டாரு, சிவகங்கை கட்டம் வச்சு கொடுத்துட்டாரு, நாடிமுத்து பிள்ளை கட்டம் வச்சு கொடுத்துட்டாரு. அரசாணைன்றது வந்து 18 ஜாதி. எப்படி வன்னியர்கள் வந்து 18 படையாச்சி, சத்திரியகுல வன்னியர், கவுண்டர், நாய்க்கர் இவங்களெல்லாம் சேர்த்து வன்னியர்னு ஒரு பேரில் கூப்பிட்ட மாதிரி 18 பட்டங்களையும் சேர்த்து முக்குளத்தோரையுமே கல்லர் மரம் அகமுடையுமே ஒரே பேரில், அகமுடையர்ன்ற பேர்லையோ அல்லது ஒரே பட்டத்தில் எங்களுக்கு கொடுங்க. அதர்வைஸ் அவங்க தேவர்ன்ற ஒரு பட்டத்தில் வேணா இருந்து போகிறாங்க, எங்களுக்கு வந்து அகமுடையர்னு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறதா இருந்தால் யார்கிட்ட கேட்க முடியும்? அந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய இடத்துக்குள்ளே வர்றதுக்கு உண்டான அதிகாரிகளை உருவாக்குறதா இருந்ததுன்னா எங்களுக்கு அரசோட தயவு தேவை. அரசுகிட்ட தான் எங்களால் அதை கேட்டு வாங்க முடியும். ஓகே, நீங்கள் கேட்கல, இப்போ அந்த சமூகங்களின் பிரதிநிதி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க உங்களை. ஆமாம், அது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது ஓட்டரசியில் தான் ஒரு கால்குலேட் எல்லா கட்சியிலுமே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் வந்து 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு நீங்கள் ஆதரித்த சரவணனுடைய ஓட்டு வங்கி. ஆமாம். அப்போ அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு வங்கின்ற ஒரு கால்குலேட் பார்ப்பாங்களே, கொடுக்கல் வாங்கல் மாதிரி வச்சுங்களேன். இப்போ அதுக்கு உங்களோட பதில் சார்? அதாவது அண்ணே அவரை குறை சொல்லக்கூடாது, நீங்கள் யாரும் அவரை பேர சொல்லி கேட்டீங்க. அண்ணே வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக பேசுகிறேன் சார். அதாவது நாங்கள் வந்து எதுக்காக ஏடிஎம்கே அப்படின்னா எங்களுக்கு அகமுடையர்களுக்கு பிரதிநிதித்துவம் எங்கேயுமே இல்லை. எங்களோட பிரதிநிதித்துவம் குறையா இருக்குது. நாங்கள் இந்த மாவட்டத்திலலாம் இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்குற ஆள் வந்து ஃபேஸ் வேல்யூவாக ஒருத்தருக்கு கொடுத்துருக்கணும். அவருக்கு கொண்டே கொடுக்க போகும்போது மதுரைக்குள்ளே வந்து 3 பேரில் ஒருத்தர் அகமுடையர் நான் சொல்லிட்டே இருக்கேன். 10 லட்சம் பேர். நீங்கள் கேட்குறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 பேரில் ஒருத்தர் அகமுடையர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், பண்பட்டவர்கள், பகுத்தறிவுவாதிகள், வாரத்துக்கு ஒரு கட்சிக்கு போவியா நீ ஏண்டா அப்படின்னு கேட்டு ஓட்டு போட மாட்டேன்னு இருக்காங்க. அதிமுக ஓட்டு 33% எங்க? நீங்கள் அவர் இப்போ வாங்கியிருக்க ஓட்டு 2 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. 6 தொகுதியிலையும் சேர்த்து 6 தொகுதியில் வந்து இவங்க ஏடிஎம்கே ஓட்டு இருக்கும்ல, அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? அகமுடையர் ஓட்டை விட்டுருங்க. ஓகே, நீங்கள் அகமுடையர் துப்புரா போடலாம். அதுக்கு இது ரீசன் இதுதான். இப்போ விழுப்புரம் மாவட்டம்ன்றது வந்து அன்னை பொன்முடி வந்து உடையார் பட்டம் போட்டு அகமுடையார். விழுப்புரம் மாவட்டம் வந்து காலங்காலமாக நான் 87 காலேஜ் முடிச்சுட்டு சென்னை போயிடுறேன். 87 நான் நினச்சது வன்னியர்கள் தான் அங்கே அதிகம் நினச்சேன். திண்டிவனத்தில் வன்னியர் தான் அதிகம் நினச்சேன். மயிலத்தில் வன்னியர் தான் அதிகம் நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அகமுடையார். கள்ளக்குறிச்சி ஃபஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அகமுடையார். திருவண்ணாமலை ஃபஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அகமுடையார். வேலூர் ஃபஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அகமுடையார்ன்றதெல்லாம் இப்போ தான் தெரிய வருது.
இவை அனைத்துமே வரப்போகும்போது ஒரு நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்க போகும்போது இவங்களுக்கே அந்த தெளிவு இல்லை. அது எப்படின்னு இப்போ அரசாங்கமே அதை கன்சிடர் பண்ணியிருக்கு. அரசாங்கம் கன்சிடர் பண்ணினா அண்ணன் ஏவாவில் எப்படின்னா எங்களுக்கு ஆரணியில் செலவு தரேன். ஓகே, இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கே உள்ள எங்கள் நிர்வாகி கால்குலேட் பண்ணுறான்னு புரியுது. எஸ், இது எல்லாமே போய் மேலே போகுது, அரசாங்கத்திட்ட போகுது. அகமுடையர் அரசியலை யார் கையில் எடுக்கிறது அப்படின்னு போகும்போது அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு சமூகத்தினுடைய இணக்கமாக போகிறதே சமூக நீதி தான். எனக்கு தெரிஞ்சு என்னை வேறு சமூகம் திட்டவே திட்டாது. திட்டுனான்னா நான் சொன்னேன்ல, எங்களில் பொறாமப்படுறவங்க சமூக இணக்கம் இருக்கு, பயங்கரமான சமூக இணக்கம். சமூக இணக்கம் தானே சார் சமூக நீதி. டாக்டர் ராமதாஸ் ஐயா ஏன் அன்னை திருமாவளவன் சமூக நீதி போராளின்ற பட்டம் ஏன் கொடுத்தாரு? அந்த சமூகத்தை கூட அவர் இணக்கமாக போனதுனால தான். அவர் இப்போ ஐயா வந்து வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர், தேவேந்திரருக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. அவரவருடைய ஆதி திராவிடர்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டாரு? எதுவுமே பண்ணலை. அவங்களோட சண்டை போடாமல் இருந்தார். தட் இஸ் கால்டு சமூக நீதி. எல்லா கட்சிகளுக்கும் அந்த கட்சிகள் ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு கொள்கை அறிவிப்பு என்பது ஒரு சம்பிரதாயம் கூட நடந்தே இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சீமான் மேலே 1000 விமர்சனம் வச்சாலும் அவரோட ஐகான் தமிழ் தேசியங்கிறது அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் உண்மையாக நடக்கிறாரா இல்லையாங்கிறது இன்னொரு விவாதம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி பாமகவா ஜாதிவாரி கடமை உயிர் முடிச்சுடுறாங்க. அதுக்கு நேராக இல்லை என்றால், நேர்மையாக இல்லை என்றால் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது போல எல்லா சமூக அமைப்புகளுக்கும் ஜாதி கட்சிகளுக்கும் கூட உட்பட எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்னன்னு சுருக்கமாக நல்லா இருக்கும் சார். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் 18 பட்டத்தில் 1 கோடி பேருக்கு மேலே இருக்கோன்றோம். நீ ஏன் சொல்லிக்கிட்டே இருந்த என்னடா அர்த்தம்ன்றாங்க. எதை வச்சுடா சொல்கிற வாட்டி ஹவு டு சென்சஸ் இட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதை வந்து அரசாங்கம் தான் செய்யணும். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது அரசாங்கம் கணக்கெடுத்து அதற்கேற்றாப்புல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, அதர்வைஸ் வந்து ஃபஸ்ட்டு என்டர்பிரனரு, கல்வி, வேலை வாய்ப்பு, இதில் உள்ள இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு செய்யணும். ஓகே, இதில் வந்து அது மாதிரி அரசியல் பிரதிநிதித்துவம் முக்கியம் எங்களுக்கு பெரிய லெவலுக்கு தேவைப்படுது. நாங்கள் இழந்திருக்கோம்ன்றது தெரியுது. இப்போ தஞ்சாவூர் சொன்னால் கோசிமணி, ராமநாதபுரம்னா தாவனா கிருஷ்ணன், மதுரைன்னு சொன்னால் பொன் முத்துராமலிங்கன், இப்படிலாம் பெரிய பெரிய ஐகான்ஸ் இருந்தக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இல்லைன்ற மாதிரி ஒரு வருத்தங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தது இந்த 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 இப்போ அடுத்தடுத்த நகர்வுகள் நாங்கள் நகர்ந்துக்கிட்டு இதை நோக்கி எல்லா பக்கமும் நகர்றோம். யாரா செஞ்சு கொடுப்பாங்கன்றது. அது வந்து இப்போ போனதில் வந்து அது நடக்கலைன்றது எங்களுக்கு தெரியுது. இப்போ 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 உள்ள அரசாங்கத்தில் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோமோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ரிசல்ட்ன்றது வந்து எல்லாமே தரேன்ப்பான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்தால் தருவோம்ன்றாங்க. இவர் வந்தால் தந்துட்டாங்க. நாங்கள் கேட்ட 60 நாளில் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு உண்டானது எங்களுடைய வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டால், இப்போ நாங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே வர்றதுனால சில இடர்பாடுகள் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் மருது சனை வாக்கு வங்கி அரசியலையே புறக்கணிக்கும். யாராவது ஒருத்தர் இப்போ எப்படி தீக்கா இருக்குல்ல, திராவிடர் கழகம் இருக்குல்ல, இதே மாதிரி இயக்க அரசியலில் பெரிய லெவலுக்கு சமூகத்துக்கு உண்டான அங்கீகாரத்தை வாங்கி இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்துக்குருவோம்டா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நாங்கள் வருவோம். தேவைப்பட்டால் நியமனம், ஒரு கார்பரேஷன் வாங்கினா அகமுடையர் கார்பரேஷன் வாங்கிட்டு வேற ஒருத்தர் போட மாட்டாங்கல்ல. இப்படிப்பட்ட தேவைகளை எங்களால் அரசாங்கத்தில் கேட்டு வாங்க முடியும். இதை யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் நாங்கள் நிலையாக நிற்கணும்னு நினைக்கிறோம். இப்போதைக்கு எங்களுடைய அரசியல் இப்போ உள்ள திமுக அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்குது. ஏன் உன்னிப்பாக கவனிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வாங்கின 8% ஓட்டில் 4% அகமுடையர் இளைஞர்கள் ஓட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் டெல்டாவில் வந்து அவங்க ஓட்டு அதிகமாகிருப்பாங்க. சரி, சிவகங்கையில் ஓட்டு அதிகமாகிருப்பாங்க. எல்லாமே கேண்டிடேட்ஸ் பூராமே அகமுடையர்ஸ். சரி, அந்த இந்த 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 ஓட் பேங்க் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதனால நீங்கள் பேசினா கொஞ்சம் பயக்கிறாரோ தெரியாமல் கேட்குறேன். இல்லை சார், இயற்கையாக நான் முதல்ல இருந்து அதானே சொல்கிறேன். என்னடா இவங்க எதுக்கு இந்த வண்டியிலேருந்து என்ஜின் இல்லாத வண்டி ஏறிக்கலாம், உட்காந்துக்கலாம், இறங்கிக்கலாம். என்ஜினே இல்லையே, இன்னும் ட்ராக் மேலே ஏறலையே. எவ்வளோ ட்ரெயின்கள் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஷெட்டில் நிற்கிறத சொல்லுவீங்களா? இங்கனக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் பண்ணால் அதை ட்ரெயின் சொல்லுவீங்களா? கிடையாது. ட்ராக்கில் ஏறி நிற்கணும். ட்ராக்கில் ஏறி நிற்கிறது திமுக நிற்கிது, அதிமுக நிற்கிது, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது, பிஜேபி நிற்கிது, காங்கிரஸ் நிற்கிது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இவங்க சார் நாங்கள் ஜாதி கட்சினாலும் சேர மாட்டாங்க. இந்த 2 பெரிய கட்சியிலே இருக்காங்க. இந்த 2 பெரிய கட்சியில் யாராவது ஒருத்தர் நல்லது செய்வாங்கன்னா, இப்போ எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு ரிசல்ட்டை காமிச்சிட்டாங்க. ஓகே, திமுக காமிச்சிருக்கு. நாங்கள் அடுத்த கோரிக்கைகள் வைக்கிறோம். எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாது. ஒரு அரசாங்கம் வைக்கிற கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டே என்னடான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 5 வருஷம் 6வது வருஷமே நிலவியிருக்காங்க. அது மாதிரி அவங்க உயரத்தை எட்டுனது எப்படின்னா, முதல் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. நான் 9/3/2019 எங்களுடைய சங்கம் ஆரம்பித்தது.
10/3/2019 சிவகங்கையில செலவு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி கலைஞர் வந்து இவங்களோட போராட்ட அரசியல் ஒரு மாசத்துல 20% ஒதுக்கீடு கொடுத்துட்றாரு. அவ்வளோ பெரிய ஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு முதலே கிடைச்சிருது. நம்ம போது அடுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது சுயநல அரசியலாக மாறிடுது, தேவைக்கேற்ற அரசியலாக மாறிடுது. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் இப்போ 5 வருஷமாக போராடிடுவோம். இப்போதான் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதுக்கு நிறைய மெனக்கட்டிருக்கோம், நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம போகும்போது ஒரு அரசாங்கம் ஒரு அரசு செஞ்சு கொடுக்குது, நம்ம மேலே தனி கவனம் செலுத்துது. எங்கள் மேலே தனி கவனம் செலுத்துறாங்கன்னு எனக்கு தனியாக தெரியுது. நான் எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நடக்க போகும்போது அரசாங்கத்துக்கு பெரிய லெவலுக்கு ஆதரவாக இருப்போம். நாங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லுவோம். தமிழக சட்டசபை கூடின உடனே முதல் தீர்மானமாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டே நடத்திடலாம்ல. இப்போ 17,500 விஓ உதயசாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்கன்னா இந்த ஊரில் யார் யார் என்னென்ன இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது செஞ்சாவே ஒரு சென்செக்ஸ் தெரியும். ஓகே, நீங்கள் தமிழ்நாடையும் தனியாக எடுக்க சொல்கிறீங்க, அது மாற்றுக்கிறதுக்கு முடியாது, வாய்ப்பு மட்டும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க எடுப்பது தான் எல்லா சமூக நீதிக்கான இதுன்னு சொல்கிறாங்க சார். இந்தியா ஏன்னா அது ஏன் அது காரணம் சொல்கிறாங்கன்னா பீகார் எடுத்துச்சு, என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆமாம், உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, உங்களால் அதாவது கொடுக்க முடியாத ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்போ அது மாதிரி நாளைக்கு நமக்கு நிலை வந்த மோசங்கிறதுனால இந்தியாவும் நடத்தணும், அதை வந்து வலியுறுத்துவோம். ஏன்னா இந்திய கூட்டணி அறிவிச்சிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது. ராகுல் என்ன சொல்றாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எனது அரசியல் நடவடிக்கை அல்ல, எனது லட்சியங்கிறாரு. ஆமா, அந்த இடத்துல நகர்ந்துருக்கு சார். ஓபிசி அரசியலுக்கு உண்டான இப்போ எப்படி டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து சமூக நீதியினுடைய பிதாமகன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது உண்மை. அது மாதிரி ஓபிசி அரசியல் என்பது திமுக அவர் ராகுல் காந்தியினுடைய அஜெண்டாவே தெளிவாக வச்சிருக்காங்க. அதை ஒட்டுமொத்தமாக செஞ்சா நல்லது. அது 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 செஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படியே நகர்வு இருக்கும் பட்சத்தில் உங்கள் நிலைப்பாடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோம், அவங்க பக்கம் சேர்ந்துருவோம். அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. அரசாங்கத்துக்கு பெரிய லெவல் சார். இதுக்கே நான் சார் எங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ்க்கு கொடுத்ததுக்கே முதல் எங்களில் வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு செலவைடானா வைக்கிறதுக்கு 100 பணக்காரர் இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அரசாங்கம் கொடுத்த முதல் அங்கீகாரத்துக்கே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மயங்குறோம்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம்யா. சிஎம் வந்து இப்போ நான் உங்களுக்கு இது செய்கிறோம், நீங்கள் என்னடா பண்ணுவீங்கன்னா நாங்கள் பெரிய லெவலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆதரவுன்றது ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூட்டு போயிருக்கும் சார். அதில் மாற்றம்லாம் கிடையாது. மாற்று கட்சியில் இருக்கவங்க கூட இப்போ அகமுடையார் மருது பாண்டியர்ன்ற பேரை தமிழ்நாடு பூரா உச்சரிக்க வச்சது ஆந்திராவில் எப்படி சார் செலவச்சாங்க? திருப்பதியில் செலவச்சிருக்காங்க. எப்படி இடம் பெயர்ந்து அகமுடையர்களுக்குன்னா அடையாள அரசியல்ன்றது மருது பாண்டியர் தான்டா அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டே சுத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறாங்க. மருது பாண்டியர் பூங்கான்னு பேர் வைக்கிறாங்க. மருது பாண்டியர் பூங்கான்னு சொல்லிட்டு தெலுங்குல பூங்காக்கு வேற பேராக தானே இருக்காங்க. அங்கே வந்து மருது பாண்டியர் பூங்கா தமிழ்நாட்டுக்காரங்க வந்து போகிறாங்க. திருப்பதியை பார்த்து கை நீட்டி நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இவை அனைத்துமே அடையாள அரசியல். அதுக்கு இவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரத்துக்கு நாங்கள் லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் நோட்ஸு இந்த மாதிரி பேட்டிகள் இல்லாமல் முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவரை நேராக சந்திக்க போகும்போது இதெல்லாம் சொல்ல போகும்போது இப்போ அரசியலில் வந்து லாபம் மட்டுமே குறிக்கல, அரசியல் லாபம் இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ எனக்கு லாபம் இருக்கிறதுனால தான் நான் இந்த பேச்சை பேசுகிறேன். இப்போ இதை அவர் அனௌன்ஸ் பண்ணலன்னா நாம் சால கம்முன்னே இருந்துருந்தேன். அது மாதிரி முதலமைச்சரை சந்திக்க போகும்போது எங்கள் தரப்புக்கு உண்டான எல்லா விஷயம் நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறது அவங்க ஒன்று கேட்பாங்கல்ல. அவங்க வந்து பலம் நின்று கொட்ட போட்டவங்க. அவருக்கு 70 வருஷம் அரசியல், சாருக்கு எப்படி பார்த்தாலும் 50 வருஷமா அரசியலில் இருக்காரு. அவர் பட்டம் திட்டப்பட்டது அவங்க அப்பாவால் திட்டப்பட்டிருப்பாரு. இப்போ நாளாக புது அரசியல்வாதி இல்லையா? எனக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? அவருக்கு சொல்லி கொடுத்ததே ஜாம்பவான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களோட பயணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருப்போம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு விவாதம் ஆரம்பித்தோம், ஆனால் பல்வேறு கோணங்கள் இருக்கு. உங்களுடைய வழக்குலேருந்து சீமானுடைய பேச்சுலேருந்து சொல்லியிருக்கான். ஆனாலும் இந்த ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கடைசியாக வந்து எங்கே நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் என்னோட திசைவெளி பயன் என்னங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன சமூக நீதி தான், அதுவும் தான் திமுக அரசு அதான் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அதிமுக அதான் பண்ணுறாங்க. அது யார் செயலுடையத்தை கொடுக்குறாங்கன்றத தகுந்த நடவடிக்கை பண்ணுறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படியே உங்கள் சமூக மக்களின் பார்வைக்கும் தமிழர்களுக்கும் பார்வைகளுக்கும் விட்டுருக்கிறேன். இந்த விவாதத்தில் நேரம் நன்றி.